சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வெழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருமுறை திருவுள் நிகழ்ச்சியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 86வது பதிகமாகிய திரு வன்பார்த்தான் பனங்காட்டூர் என்ற தலத்திலே பாடப்பெற்ற பதிகம். இந்த திரு வன்பார்த்தான் பனங்காட்டூர் என்பது இப்போ திரு பனங்காடு என்ற பெயரிலே வழங்கப்படுகிறது. இப்போதைக்கு இது இந்த கோவிலிலே உள்ள சிறப்பு 2 சந்நிதிகள் இருக்கு. ஒன்று அகத்தியர் வழிபட்டது, இன்னொன்று அவருடைய சீடர் புலஸ்தியர் வழிபட்டது. 2 பேரும் ஒரே மாதிரி தான் வராங்க. ஆனா இவர் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இவர் வணங்க, அவரும் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவரும் வணங்க. அது 2 கோயில்களாக அமைக்கப்பட்டுள்ளது. 2 கொடிமரம், 2 இது அப்படின்னு எல்லாமே. அந்த இதுல இவர் பிரதான வாசல் ஒரு கோயிலுக்கு நேரம் இருக்கு. ஆனா 2 கோயிலும் தனித்தனியா இருக்கு. அப்படி எப்படி அச்சிறு பக்கத்துலயும் இதே மாதிரி இருக்கும். 2 சன்னதி இருக்கும். அது ஒரு ராஜா கட்டுனதாகவும், மந்திரி ராஜா கொண்டு தனக்கொண்டுங்கிற மாதிரி தனித்தனியா கட்டினதாகவும், ராஜாக்குள்ள கோயிலுக்கு நேரம் தான் பிரதான வாயில் இருக்கும். ஆனா 2 சன்னதி, 2 கொடிமரம், 2 பலிபீடம், அப்படி 2 எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் குருவுக்கு சீடனுக்குமான அவங்க பிரதிஷ்டை பண்ண கோயில். இதுல தெற்கு பக்கம் இருக்கிறது அகஸ்தியர் பூஜித்த லிங்கம். அவருக்கு பேரு பனங்காட்டுநாதர், அம்மை பேரு அமிர்தவல்லி. வடக்கு பக்கம் இருக்கிறது புலஸ்தியர் பூஜித்தது. அங்க இருக்கிற சுவாமி பேரு கிருபாநாதேஸ்வரர், அம்பாள் பேரு கிருபாநாயகி. இப்படி சிறப்புகளை உடையது. அதோட இன்னொரு சிறப்பு எனக்கு, நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு சிறப்பு. ஏன்னா இந்த விமானங்களுடைய அமைப்பை வச்சு கோயிலை சொல்லுவாங்க இல்லையா, தூங்கானை மாடம்னு. திருப்பெண்ணாகடத்துல இருக்க கோயில் தான் தூங்கானை மாடம். அது ஒண்ணுதான் நான் இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன், என்னோட அறியாமை. இதை பத்தி பார்க்கும்போதுதான் எனக்கு தெரியுது, இங்க இருக்கிற 2 சன்னதியுமே தூங்கானை மாடம் அந்த அமைப்புல அமைந்திருக்கு. அதாவது கஜபிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. விமானம் ஒரு யானை படுத்திருந்தா அதனுடைய பின்பக்கம் எப்படி வளைவா பெருசா இருக்குமோ, அதே மாதிரி விமானம் பின்பக்கம் வளைவாவும் முன்னால அப்படி அது என்ன சொல்ல அப்படி நேராவும் இருக்கும். இல்லைன்னா ஒரு மொத்தமா உருண்டையா அப்படி கீழே அப்படி மேல கூம்பு மாதிரி வரும் இல்லையா விமானம். ஆனா இங்க இந்த கஜபிருஷ்ட விமானம்ங்கிறது ஒரு பக்கத்துல மட்டும்தான் வளைவா இருக்கும், இன்னொரு பக்கம் நேராக இருக்கும். இங்க இருக்கிற 2 சந்நிதியிலையுமே அந்த தூங்கானை மாடத்துக்கான அந்த அமைப்புல தான் விமானம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடலை பார்ப்போம். முதல் பாடல்ல சுவாமிய சொல்றாரு. அதாவது இந்த வன்பார்த்தான் பனங்காட்டூர் சுவாமி இருக்காரே, அவர் ரொம்ப பெரியவருங்க. அவ்வளவு உயர்வான குணங்கள் உடையவர், அவ்வளவு கருணை மிகுந்தவர். அவரை பத்தி நினைக்கலன்னா நம்மளோட நினைப்பெல்லாம் என்ன நினைப்பு? அவரை போய் சேரலைன்னா நம்ம எல்லாம் எங்க போய் சேரணும்? அவரை பத்தி பேசலைன்னா அந்த பேச்செல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு 10 பாடல்கள்லையும் சுவாமி வன்பார்த்தான் பனங்காட்டூரிலே இருக்கின்ற பனங்காட்டீஸ்வரை பத்தி பேசாத பேச்சே இல்லை, பார்க்காத பார்வையே இல்லை, அவரை போய் சேராத செயற்கையே இல்லை அப்படின்னு மொத்தமாக சுந்தரர் நமக்கு சொல்லிக்கொண்டே போகிறார். அவரை பார்க்கீங்களா, அதுதான் உண்மையான பார்வை. அவரை பேசுறீங்களா, அதுதான் உண்மையான பேச்சு அப்படின்னு பாராட்டி சொல்லிக்கொண்டே வருகின்றார். சுவாமி எப்பேற்பட்டவர்னா விடை மேல வருகின்றவராம், பெற்றமூர்ந்த பெம்மான். அப்புறம் வேதத்துக்கெல்லாம் அவனேதான் பொருள். வேதத்தை தந்தவன் அவன்தான், அந்த வேதத்தில் உள்ளுரை பொருளாக இருப்பவனும் அவன்தான். அவனுடைய அன்பு நமக்கு எப்போ புலப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டா, சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன். அப்போ சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன். நலமிலன் யாருக்கு? சாராதவர்களுக்கு. அப்ப சார்ந்தவர்களுக்கு நலம் உடையவன். அதே பொருளிலே இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம போய் அவனை சேர்ந்தோம் என்றால் அவனுடைய அன்பை நாம் உணரலாம். அவன் எப்போ அன்புடையவன் தான். ஆனா அவனுடைய அன்பை நாம எப்போ உணரலாம் அப்படின்னா, அவனை சென்று சேர்ந்தால்
அவனை சென்று அடைந்தால் அப்பொழுது அவனுடைய அன்பை உணரலாம். இதுல குறையே சொல்ல முடியாது நமக்கு. ஏன்னா நமக்கு வயிறு ரொம்ப பசிக்குது, வீட்டுல உணவு இருக்கு, எனக்கு பசிக்கு 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 நான் சொல்லிட்டே உட்கார்ந்துருந்தா என் வயிறு பசி தீருமா? அந்த உணவை எடுத்து உண்டேன் அப்படின்னா தான் எனக்கு பசி தீரும். அப்போ உணவை சென்று அடைந்தால்தான் அந்த உணவு எனக்கான பசியை தீர்க்கும். அதே மாதிரிதான் சுவாமி தன் நிழலாம் பதி அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது குளிர்ச்சியான நிழல் மாதிரி, நிழல் தருகின்ற மரம் மாதிரி சுவாமி இருக்காரு. நம்ம வெயிலுக்குள்ள நின்றுக்கிட்டு எனக்கு வேக்குது வேக்குது வெயிலா இருக்கு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறது நம்ம தப்பு. என்ன செய்யணும்? அந்த நிழல் தருகின்ற மரம் அதை பார்க்க நம்ம நடந்துட்டோம்னா, அங்க போய் சேர்ந்துட்டோம்னா அந்த நிழலை அனுபவிக்கலாம். அதை விட்டுட்டு வெயிலுக்குள்ளேயே நின்றுட்டு நம்முடைய ஆணவத்தோடையே அழுந்திட்டு உலகியல்லையே உழன்று கொண்டு இந்த உலகத்துல கஷ்டம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? அத மாதிரி அவனை சென்று அடைந்தவர்களுக்கு அவன் மிக அன்பை பொழிந்து தருவான். ஆனா சும்மா எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிடக்கூடாது. நமக்கு தான் ஞானசம்பந்த பிள்ளையார் பதிகந்தோறும் சொல்லுவார் இல்லையா, திருமாலும் பிரம்மனும் தேடியும் தேடோனா சேவடி அப்படின்னு. அப்படி அவனுடைய தேவடியை அவங்க தேடி கூட பார்த்தாங்க. ஆனா அவங்ககிட்ட இருந்த தப்பு என்ன? ஆணவம், தன்முனைப்பு அப்படிங்கிற அந்த ஆணவம் இருந்ததனால் அவர்களால் தேட முடியவில்லை. அதனால சும்மா நான் பார்த்துருவேன் அப்படின்னு நினைச்செல்லாம் நீங்க பார்க்க முடியாதுப்பா. யாரும் நான் போய் பார்த்துருவேங்கிறவங்க எல்லாம் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பெருமான் அவர் எங்க எழுந்தருளி இருக்கார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மடைய திறந்து நீர் பாயுதான், அதுல வாழை நீர் மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்குதான். அப்பேற்பட்ட நீர்வளம் மிகுந்த வன்பார்த்தான் பனங்காட்டூர்ல இருக்கிறவர் சுவாமி. தன்னுடைய சடையிலே கங்கையை அணிந்திருக்கின்றார். கங்கையை சூடி இருக்கின்றதே அவனுடைய கருணையை காட்டுகிறது. என்ன, ஆகாயத்திலிருந்து வந்த கங்கை அதே வேகத்துல பூமியில பாய்ந்ததுன்னா பூமி தாங்காது, பூமியில் இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் அழிந்துவிடும். அதனால தன்னுடைய சடாமுடியிலே அந்த கங்கையின் வேகத்தை கட்டுப்படுத்தி அதற்கப்புறம் அது மெலிதாக சக்தி ரொம்ப இல்லாம அப்படி கீழே அனுப்புகிறவர் சுவாமி. அப்ப அவனுடைய கருணை நமக்கு தெரிகிறது. அப்படி கங்கையை தரித்தவன் அவனை போய் நம்ம சாரவில்லை என்றால் அப்புறம் நம்ம போய் மற்றவங்களை சார்ந்து என்னத்துக்கு? நம்ம அவனை அடைதல் அப்படிங்கிறது சார்பு என்ற பொருளிலே வருகின்றது. சார்புங்கிறது எப்போ? நமக்கு ஏதாவது உதவி அப்படின்னு வேணும்னா யாரையாவது போய் சார்ந்து நிற்போம் இல்லையா? இப்போ பேசுற மாதிரி நிழல் வேணும் அப்படின்னா மரத்தை சார்ந்து நிற்போம். நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல வழிகாட்டணும் அப்படின்னா வழிகாட்டக்கூடியவர்களை சார்ந்து நிற்போம். அப்படிப்பட்ட சார்பு எங்க? சுவாமியைத்தான் சாரணும். நீ அவரை போய் சேரலைன்னா வேற யார் கூட சேர்ந்தாலும் உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது. நான் சொன்னது உலகியல் உதாரணங்கள், அங்க சார்வோம் அப்படிங்கிறதுக்காக. ஆனா சார வேண்டும், சார்ந்து நிற்க வேண்டும் என்றால் இறைவனைத்தான் சார்ந்து நிற்க வேண்டும். ஏன்? என்ன மாதிரி இன்னொரு மனித பிறவி எனக்கு உதவியாக இருக்க முடியாது. உதவலாம், ஆனா அது ஒரு அளவுக்கு தான், அதுக்கு மேல உதவ முடியாது. அதனாலதான் அவனை சார்ந்து நிற்றல் தான் சிறப்பான சார்பு. மற்ற சார்பெல்லாம் உலகத்து பொருட்கள் மேல கொண்ட சார்பு, மற்ற உயிர்கள் மேல கொண்டிருக்கின்ற சார்பு என்னாகும்? ஓரளவுக்கு நமக்கு உதவுவாங்க, ஆனா அவங்களுக்கே கொஞ்சம் அறியாம இருக்கும். அப்ப அவங்க எப்படி நமக்கு முழுமையாக உதவ முடியும்? அதனால சார வேண்டிய சார்பு எது? இறைவனுடைய திருவடி. அதனால அவனை சாராத எதுவுமே சரியான சார்பு கிடையாது என்று முதல் பாடலிலே கூறுகின்றார். விடையின் மேல் வருவானை, வேதத்தின் பொருளானை, அடையில் என்றால் இங்கே அடைந்தால், சென்று அடைந்தால், அடையில் அன்புடையானை, யாவர்க்கும் அறிவொண்ணா மடையில் வாழைகள் பாயும் வன்பார்த்தான் பனங்காட்டூர் சடையில் கங்கை தரித்தானை சாராதார் சார்வென்னே என்று கூறுகின்றார். அவரை சாராதவர்களுடைய சார்பு, அதெல்லாம் என்ன சார்பு? நீங்க அதை நிரந்தரமான சார்பு, நிரந்தரமா நமக்கு உதவ போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பொய், அது உங்களுக்கு உதவாது என்று கூறுகின்றார். அடுத்து இரண்டாவது பாடல்ல என்ன சொல்லுகின்றார் என்றால், இறைவனுடைய திருவடி இருக்கே, அந்த திருவடியிலே அவன் கழல் அணிந்திருக்கின்றான். அந்த கழல் பொன்னாலான கழல், அது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவன் நடனம் ஆடுகின்றவன் இல்லையே, அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. முதல்ல கழல் அணிதல் அப்படிங்கிறதே நம் தமிழ் இலக்கியம் எதை கூறுறதுன்னா, ஒரு மன்னன் பகைவர்களை எல்லாம் வென்று விட்டான் அப்படின்னா அவனுடைய வெற்றிக்கு காரணமாக உதாரணம் அதை எடுத்து காட்டுவது போல அவனுக்கு கழல் அணிவிப்பார்களாம். இங்கே இறைவன்
எல்லாவற்றுக்கும் மேலானவன், எல்லாவற்றையும் வென்றவன் இல்லையா? அதனால அவன் கழல் அணிந்திருக்கின்றான். அந்த கழல் அணிந்திருக்கின்றான். அதுல ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கு. எப்படி சேரமான் பெருமானுக்கு பூஜை முடிவிலே சிலம்போசை கேட்கும் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இவனுடைய கழல் எப்பவுமே ஒலித்து கொண்டே இருக்கும். தன்னுடைய இடையிலே அவன் என்ன செய்கின்றான்? பாம்பினை அசைத்து கட்டி இருக்கின்றான். கையிலே நெருப்பினை ஏந்தி கொண்டிருக்கின்றான். பிறைமதியை வைத்திருக்கின்றான். கங்கையை சூடி இருக்கின்றான். இத்தனையும் வைத்துக்கொண்டு அவன் எப்படி நடமாடுகின்றான் என்றால், அவனுடைய அவன் அப்படி அந்த இடத்துல இருந்து அசைந்து அசைந்து தன் காலை தூக்கி தூக்கி வைத்து அந்த இடம் விட்டு இடம் நகர்ந்து ஆடிக்கொண்டே இருக்கின்றானா. அப்படிப்பட்ட பெருமான் அவன் பறை ஓசை, சங்கு ஒலி இதெல்லாம் நிக்கவே நிக்காதான், அப்படி கேட்டுக்கிட்டே இருக்குமா. அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஊர் எது? வன் பார்த்தான் பனங்காட்டூர். அந்த ஊரிலே இருக்கின்றவன் இறைவன் அவனை படிரன் என்று அழைக்கின்றார். படிரன் என்றால் கள்வன், வஞ்சகம் உடையவன். இங்கே இறைவனை கள்வன் என்று கூறுகின்றார். ஏன் கூறுகின்றார் என்றால், எல்லாருக்கும் எளிதிலே உணர்ந்து கொள்ள முடியாது அவனை. அப்போ அவர்களுக்கெல்லாம் மறைந்து நிற்கின்றவன். உள்ளம் கவர் கள்வன் சொன்னார் இல்லையா? அந்த கள்வன் இங்கே படிரன் என்ற சொல்லாலே குறிப்பிடுகின்றார். அவன் இறைவன் எல்லாருடைய மனத்திற்கும் எளிதிலே கிடைக்க மாட்டான். அப்ப அவங்களுக்குள்ள எல்லாம் இருக்கான், ஆனா மறைந்திருக்கின்றான். ஒரு கள்வன் எப்படி மறைந்து இருப்பானோ அது மாதிரி இறைவனும் மறைந்து இருக்கின்றான். அவர்கள் உணர்ந்து அவனை ஓதத் தொடங்கி அவனை நோக்கி நகரத் தொடங்கிய பிறகு வெளிப்பட்டு தெரிவான். அதுவரைக்கும் கள்வன்மாக மறைந்திருப்பான் என்று இவனை படிரன் என்று கூறுகின்றார். அந்த பழங்காட்டிலே உரைகின்ற பெருமான் இருக்காரு, அவரை உணராதவங்க வேற என்னத்தை உணர்ந்து என்ன பிரயோஜனம்? அது அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குன்னு நம்ம சொல்லவே கூடாது. சுவாமியே உணரலை, அப்புறம் அவங்களுக்கு எப்படி உணர்வு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் என்று இந்த 2வது பாடலிலே கூறுகின்றார். சுவாமி என்னெல்லாம் சொல்லி பாடுகிறார் பாருங்களேன். பெருமான் அப்படிங்காரு, பிரான் அப்படிங்காரு, படிரன் அப்படிங்காரு. இத்தனையும் சொல்லி சுவாமி அவனை உணராம வேற என்னத்தை உணர்ந்து என்ன பிரயோஜனம்? அவனைத்தான் நீங்க உணரணும் என்கின்றார். பாடலை பார்ப்போம். அறையும் பைங்கழலார் மன்னிக்கணும் அறையும் பைங்கழல் ஆர்ப்ப அறவாட அனல் ஏந்தி பிறையும் கங்கையும் சூடி பெயர்ந்து ஆடும் பெருமானார் பறையும் சங்கொலி ஓவா படிரன் தன் பனங்காட்டூர் உறையும் எங்கள் பிரானை உணராதார் உணர்வென்னே. ஆக பறை ஒலியும் கேட்குது, சங்கொலியும் கேட்குது. இத்தனை ஆரவாரங்களோடு இறைவன் இருக்கின்றான் என்று கூறுகின்றார். அவனை உணராமல் இருக்கிறது உணர்வுங்கிறதே, மற்றதை உணர்ந்து பிரயோஜனம் கிடையாது. அவனை உணராமல் இருந்தால் அவர்களுக்கும் உணர்ச்சியே இல்லைன்னு தான் சொல்லணும் என்று கூறுகின்றார். அடுத்து 3வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், குளிர்ந்த உயர்ந்த, அதாவது உயர்ந்த பண்புகளை உடைய உயர்வாக கருதப்படக்கூடிய மதி நிலவு அதனை சூடியிருக்கின்றார். தன்னுடைய திருமுடியிலே அதை சூடியிருக்கின்றார். குளிர்ந்த நிலவுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஆனா அடுத்து என்ன சொல்றாரு? அவருடைய மேனி இருக்கே, அந்த மேனி நெருப்பு மாதிரியான மேனி என்று கூறுகின்றார். எப்படி? முதல்ல குளிர்ந்த நிலவுங்காரு, அவருடைய மேனி நெருப்பு மாதிரி இருக்கான். அது நெருப்பு மாதிரி செந்நிறம், நெருப்பு மாதிரியான மேனி என்று கூறுகின்றார். அதுக்கப்புறம் அந்த அன்றன்றைக்கு மலர்ந்த மலர்களைத்தான் போட்டு இறைவனை அடியார்கள் வணங்குவார்கள் இல்லையா? நேற்று பூத்த பூவை கொண்டு வந்து இன்னைக்கு போடுவோமா? நாம போட மாட்டோம் இல்லையா? அன்றன்றைக்கு மலர்ந்த மலர்களை கொண்டு வந்து மனம் மிகுந்த மலர்கள் கொண்டு மகிழ்ச்சியோட ரொம்ப இறைவனோட ஒன்றி போய் அவனை ஏத்தி பாடுகின்ற அடியார்கள் இருக்கின்றார்களே, அவர்களது பண்ணோடு கூடிய இசை. ஆக அடியார்கள் என்னெல்லாம் செய்யறாங்க பாருங்களேன். அன்னைக்கு மலர்ந்த மலர், அதுக்கப்புறம் மனம் மிகுந்த மலர், அந்த மனம் மிகுந்த மலரை கொண்டுட்டு வந்து எல்லாத்தையும் மாலையாக கட்டி இறைவனுக்கு போட்டுட்டு ஒன்றாக இணைந்து இசையோடு பாடி அவனை வணங்குகின்றார்கள்.
அந்த பாட்டு நிக்கவே நிக்காதான் அந்த ஊர்ல. அவ்வளவு அடியார்கள் பாடிக்கொண்டே இருக்கின்றார்களாம். பாடல் போன பாடல்ல என்ன சொன்னாரு? பறை ஓசையும் சங்கு ஓசையும் சங்கின் ஒலியும் நிற்கவே நிக்காது, கேட்டுக்கிட்டே இருக்கும்னு சொன்னாலே. இங்க இசையோடு பாடுகின்ற அடியார்களின் பாடல் நிக்கவே நிக்காது, நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அடியார்கள் அவ்வளவு பேர் வந்து அங்கே வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே இருக்கின்ற படிரன் என்று இறைவனை கூறுகின்றார். கல்வன் பனங்காட்டூரிலே இருக்கின்றான். அது தவிர அவனுடைய மற்றொரு சிறப்பான தோற்றத்தை இங்கே கூறுகின்றார். முதல்ல பிறைசூடி பெம்மானை கூறினார், அப்புறம் செம்மேனி எம்மான்கிற வண்ணம் கூறினார். அப்புறம் அடியார்கள் பாடல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அத இறைவன் வந்து கேட்டுட்டே இருக்கான் இல்லையா, அப்படி இசையை கேட்டு ரசிப்பவன்னு சொல்றாரு. அடுத்தாக்குல கல்வன்னு சொல்லிட்டு பெண் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கின்ற அந்த உமையுருபாக வடிவத்தை கொண்டிருக்கின்றவன் இறைவன். அவனை பத்தி பேசாத எல்லா பேச்செல்லாம் பேச்சிலேயே சேர்த்தி இல்லை அப்படிங்கிறாரு. உலகத்துல வாயை திறந்து ஏதாவது பேசணும்னா சுவாமியை பெருமையா பேசுங்க, சுவாமியை பார்த்து பண்ணோட பாடுங்க. அதை தவிர நீங்க மற்றது எதுவும் பேசுங்கன்னா அது வந்து தேவையில்லாத பேச்சு. தேவையில்லாத பேச்சுனா அதை வந்து நம்ம அப்படி பேசாம இருக்க முடியாது. ஏன்னா நாம உலகியல்ல இந்த உலகத்துலதான் வாழ்கின்றோம். நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், சுவாமியை பத்தி மட்டும்தான் பேசுவேன்னு நம்ம வாழ்க்கையை கொண்டு செலுத்த முடியாது. செலுத்தணும்னா செலுத்தலாம், ஆனா எல்லாருக்கும் கஷ்டம் இல்லையா? சிலர் வந்து இந்த மாதிரி விரதங்கள் எடுத்துருவாங்க, சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவாங்க. நான் பேசவே மாட்டேன்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க, எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னதுன்னு கண்டுபிடிக்கக்குள்ள நம்ம கஷ்டப்படுறோம். அதனால சுவாமியை பத்தி பேசாத பேச்சோட நம்ம சேர்க்க முடியாது. ஆனாலும் மற்ற பேச்சை பேசாதேங்கிற வார்த்தையை பேசல அவரு. நீங்க மற்ற பேச்சு உலகத்துல நீங்க வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான பேச்சை பேசிக்கோங்க, ஆனா அதுல முக்கால்வாசி சுவாமியை பத்தியதாவே இருக்கட்டும். சுவாமியை பத்திய சிந்தனை இருந்தா தான் சுவாமியை பத்திய பேச்சும் உங்களுக்கு வரும் இல்லையா? அதனால அந்த பேச்சு அதுதான் உலகத்திலேயே உண்மையான பேச்சு, நீங்க அதையே பேசுங்க என்று அதிகமாக பேசுங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம பேச்சுல நம்ம 100% நம்மளோட பேச்சுல ஒரு 70வது இறைவனை பற்றிய பேச்சாவே இருக்கணும். அப்பதான் நம்ம பேசுறதுக்கான பலன் இருக்கும். வாயே வாழ்த்து கண்டாய் என்று அப்படின்னு நாவுக்கரசர் பாடினார் இல்லையா? அதே மாதிரி வாய் இருக்கிறது எதுக்கு? வாழ்த்த வாயும் தான். அதனால வாழ்த்துவதற்கான வாயை அதுக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் முடிந்த அளவு என்று கூறுகின்றார். அது இப்போ பாடலை பார்ப்போம். 3வது பாடல். தன்னார் மா மதிசூடி தழல் போலும் திருமேனி. திருமேனிக்கு எண்ணார் எண் கூட்டல் ஆர்னு பிரிக்கணும். இது எப்படின்னா நிறைய நினைந்து பூவெல்லாம் எடுத்து இவங்க மனதுல நினைந்து கொண்டே சுவாமியை நினைந்து கொண்டே பூக்களை எடுக்கின்றார்கள். எண் ஆர் நான்மலர் கொண்டு அங்கு இசைந்து ஏத்தும் அடியார்கள் பண்ணார் பாடல் அறாத, பண்ணோடு கூடிய பாடல், பண்ணார் பாடல் அறாத படிரன் தன்வன் பனங்காட்டூர் பெண் ஆணாய் பிரானை, பெண் ஆணாய பிரானை பேசாதார் பேச்சென்னே என்று கூறுகின்றார். இப்படி அவரை பேசுவது நமக்கு ஒரு கட்டாயமாக நாம செய்ய வேண்டிய ஒரு செயல் என்று கூறுகின்றார். அடுத்த பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், இறைவனுடைய நெற்றிக்கண்ணை பற்றி முதலிலேயே குறிப்பிட்டு விடுகின்றார். இறைவன் நெற்றிக்கண்ணோடு இருக்கின்றார், திருநீறு பூசிய மேனியோடு இருக்கின்றார். அவனுடைய குணம் அது குற்றமில்லாத குணம். அப்புறம் அவன் யாருடைய மனத்துல இருப்பான் அப்படின்னா கோணாதார் மனத்தில் என்று கூறுகின்றார். கோணுதல் அப்படின்னா நீதி அறம் அதுல இருந்து தவறுகின்றது. அந்த நீதியிலிருந்தோ அறத்திலிருந்தோ அந்த நன்னெறியிலிருந்து வழுவாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய மனத்திலே தான் அவன் இருப்பான். அறம் நீதி இதெல்லாம் என் மனதுல இல்லை அப்படின்னா என் மனம் அழுக்கான மனமாக இருக்கும். அப்படி அழுக்கான மனத்திலே இறைவன் இருப்பது இல்லை இல்லையா? அவன் வந்து அங்க உல்லாசமாக உளத்திருந்து அப்படின்னு நான் சொன்னேன்னா, இறைவனை என் மனதை நான் நல்லா வச்சிருந்தேன்னா அங்க வந்து அவன் உல்லாசமாக இருப்பான். அதனால அவன் யாருடைய மனத்துல இருக்கின்றான் அப்படின்னா அழுக்கே இல்லாத, நீதி வழுவாத, அறம் மாறாத அப்பேற்பட்ட குணத்தை உடைய மனத்திலே அவன் தங்கி இருப்பான். அவன் வந்து என்ன செய்கின்றான்னா, பாம்பை பிடிச்சு இடுப்புல கெட்டியிருக்கானா. அதை ஓடுறக்கூடிய பாம்பு ஒரு இடத்துல நிற்குமா, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய பாம்பை பிடித்து தன்னுடைய இடையிலே கட்டி இருக்கின்றான்.
கட்டி இருக்கின்ற கள்வன் அவன். பனங்காட்டிலே இருக்கின்றான் இல்லையா, அவன் பெற்றம் எருதிலே ஏறினான். ஒரு எருது என்று கூறுக, எருது ஒன்று ஏறினார் அப்படின்னு. பொதுவா மாடு அப்படின்னு வீட்டுல வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பசு மாடு இருக்கும். ஏன்னா அந்த பால் எடுத்து அவங்க வீட்டுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிடுவாங்க. வியாபாரம் பண்ணணும்னா தான் அது 2 3ன்னு பெரிதாக்குவார்கள். அப்போ எருது ஒண்ணு வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு எருதினால் பயன் இல்லை இல்லையா. அதனால எல்லார் வீட்லயுமே 2 தான் இருக்கும். ஆனா சுவாமி ஒரு எருது தான் வச்சிருந்தாரு என்ற ஒரு பொருள். இன்னொன்னு அந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு. ஒரே இது, அதுதான். அதுக்கு இணையாக எதையுமே சொல்ல முடியாது. இறைவனையே ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு தானே சொன்னாரு. அதனால இங்க இவர்கிட்ட இருக்கிற எருது இருக்கே, அது ஒண்ணு, அதுதான். அது ஒன்னே ஒண்ணு, அது அவ்வளவு உயர்வான எருது. அந்த விடை மேல இருக்கின்றவன் பெருமான். அவனை பத்தி பேசாதவங்க பேசி பிரயோஜனமே இல்லை. அவங்களுடைய பேச்சு அவங்களுக்கு நல்ல வழியை காட்டாது, நல்ல கதியை கொண்டு சேர்க்காது. பாடலை பார்ப்போம். நெற்றிக் கண்ணுடையானை நீர் ஏறும் திருமேனி குற்றமில் குணத்தானை கோணாதார் மனத்தானை பற்றி பாம்பு அறை ஆர்த்த. பாம்பு பற்றி அறையார்த்த, பாம்பினை பிடித்து இடையிலே கட்டியவன். பற்றி பாம்பு அறையார்த்த படிரன் தன் பனங்காட்டூர் பெற்று ஒன்று ஏறி ஏறும் பிரான். பெற்று என்பது பெற்றம், விடை. பெற்று ஒன்று ஏறும் பிரானை பேசாதார் பேச்சென்னே. அவனை சொல்லாத சொல் எதுவுமே சொல்லுன்னே சொல்ல முடியாது என்று கூறிவிடுகின்றார். அடுத்து 5வது பாட்டிலே என்ன கூறுகின்றார் என்றால், இந்த இறைவன் மெய்ப்பொருள் அவன்தான், ஞானமும் அவன்தான், ஞானமாக நிற்கின்ற பொருள் அவன்தான். அவனை நினைச்சு மனம் உருகினோம் என்றால், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி உருகினோம் என்றால் அவன் நம்முடைய மனதிலே அப்படியே தங்கிடுவானாம். அந்த இடத்துல மனதுக்குள்ளே குடியிருந்துக்கிடுவானாம். ஆக நம்ம செய்ய வேண்டியது கசிந்து அவனை உருகி உருகி நினைக்க வேண்டும். உருகி உருகி அவனை வணங்கினோம் என்றால் அவன் நம் மனதிற்குள்ளே அமர்ந்து விடுவான். அவன் கையிலே என்ன ஏந்தி இருக்கின்றான்? கபாலத்தை ஏந்தி இருக்கின்றான். பழி தேர்வதற்காக கபாலத்தை கையிலே ஏந்தி இருக்கின்றான். சிவந்த கண்களை உடைய பெரிய எருது விடை, அதன் மேல் ஏறி வருகின்றான். இன்னொரு பொருளும் இதற்கு சொல்லுவார்கள், மால்விடை. இறைவன் திருமால் விடையாக வந்தான் இல்லையா, செங்கண் மால் அவனுக்கு விடையாக வந்தது. அதையும் நினைவு கூறுகின்ற வண்ணம் இருக்கு. அப்படிப்பட்ட இறைவன் அவன் என்ன செய்வான்னா, நீங்க என்ன வரம் வேணாலும் கேளுங்கப்பா, உடனே தரேன் அப்படின்னு நினைப்பானா. கெட்ட வரங்கள் எல்லாம் உடனே கொடுக்கக்கூடியவன் இறைவன். எப்படி வேண்டத்தக்கது அறிந்து வேண்ட முழுதும் தருபவன் இல்லையா இறைவன். அப்ப வரம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கக்கூடியவன் அவன். நம்ம கெட்டதை உடனே அவன் செய்யக்கூடிய அருள் நிறைந்தவன் அவன். இந்த வன்பார்த்தான் பனங்காட்டூர்ல எழுந்தருளி இருக்கின்ற பெருமான் எல்லாவற்றிற்கும் மேலானவன். அவன் பரமன் என்று கூறுகின்றார். எங்களுக்கெல்லாம் தலைவன். அவனை பரவாமல், அவனை துதிக்காமல், அவனை முன்னிலையில வச்சு நம்ம எங்க வேணா இருக்கலாம். எல்லா இடத்துலயும் தான் சுவாமி இருக்கார்ல, அதனால எங்க வேணா இருந்து சுவாமிய முன்னால இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு அவரை பாராட்டி பாடினோம்னா, பாடாம இருக்கிறது எல்லாம் நீ யாரை வேணாலும் பாராட்டலாம், யாரை பரவ வேணாலும் துதிக்கலாம், என்னவும் செய்துக்கோ. ஆனா சுவாமிய பாராட்டி துதிக்கலைன்னா நீ துதிக்கிற மற்றது எதுவுமே துதிப்பாகவே கருதப்பட மாட்டாது என்கிறார். நம்ம சுவாமிய முன்னிலைப்படுத்தி நீ பரவ வேண்டும், பாராட்டி பேசி புகழ்ந்து பாடி பரவ வேண்டும் என்று கூறுகின்றார். அது செய்யலைன்னா நீ யாரை பாராட்டினாலும் சரி, அதுக்கு பாராட்டாவே கருதப்பட மாட்டாது அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். 5வது பாடல். உரம் என்னும் பொருளானை. இங்கே உரம் என்பது ஞானம் என்ற பொருளிலே வருகின்றது. உரம் என்னும் பொருளானை உருகில் உள் உறைவானை. முதல்ல பார்த்தோம்ல அடையில் அப்படின்னு, அதே மாதிரி இங்கே உருகில் உள் உறைவானை. சிரம் என்னும் கலனானை. சிரம் கபாலம், கபாலம் என்னும் கலத்தை கையிலே கொண்டிருப்பவன். சிரம் என்னும் கலனானை செங்கண்மால் விடையானை
வர முன்னம் அருள் செய்வான். வரம் என்பது வர என்று கடை குறைந்து வந்தது அப்படிங்க. வர முன்னம் அருள் செய்வான் வன்பார்த்தான் பனங்காட்டூர் பரமன். எங்கள் பிரானை பரவாதார் பரவென்னே. அவனை துதிக்காம நீ மற்றவங்களை துதிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் வரமருளக்கூடியவன் அவன் ஒருவனே என்று கூறுகின்றார். அடுத்து இறைவன் முப்புறம் எரித்த செய்தியை கூறுகின்றார். அந்த முப்புறம் பொலிவோடு இருந்தது. ஏன்னா பொன் வெள்ளி இல்லையா, அப்போ பொலிவோட தானே இருந்திருக்கும். அதனால அப்படி பொலிவோடு இருந்த முப்புறங்களை எல்லாம் எரித்தவன் அவன். எண்டோள் வீசி நின்றாடும் பிரான் அவன். முக்கண்ணோடு இருக்கின்றவன் அவன். அவன் எப்படி இருக்கின்றான் அப்படின்னா, நமக்கு வெயிலாக காய்கின்றது அவன்தான், காற்றாக வீசுகின்றதும் அவன்தான், மின்னலாய் மின்னுபவனும் அவன்தான், தீயாய் எரிபவனும் அவன்தான். இப்படி எல்லாமும் அவன்தான். இந்த உலகத்துல நாம பார்க்கின்ற அனைத்தும் அவன்தான். அப்படி இருக்கின்றவன் மயில்கள் எல்லாம் சோலைகள்ல நடனமாடுதான். எங்க வன்பார்த்தான் பனங்காட்டூரை சூழ்ந்து இருக்கின்ற சோலைகள்ல மயில்கள் நடனமாடுதான். அந்த பனங்காட்டூர்ல இருக்கின்றவன், அங்கே நீங்காமல் தங்கி இருக்கின்றவன். அவனுக்கு அடிமைப்பட வேண்டும். நாம அடிமை தொண்டு செய்வதற்கு முயல வேண்டும். அப்படி அந்த தொண்டு செய்ய பயிலாதவர்கள் வேற என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? உலகத்துல கல்வி முக்கியம் இல்லைங்கள. ஆனா அந்த உலகியல் கல்வி மட்டும் படிச்சா நமக்கு ஏதாவது வழி கிடைக்குமா? பிறவி இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நமக்கு வினைப்பற்றெல்லாம் தீர்ந்து விடுமா? வினையினால் வரக்கூடிய பயன்கள் எல்லாம் இல்லாம போயிருமா? கிடையவே கிடையாது. உலகியல் கல்விங்கிறது உலகிலே சிறப்பாக வாழ்வதற்கு உதவக்கூடும், அதுவும் தேவைதான் இல்லைங்கள. ஆனா இந்த இறைவனை பாடுவதற்கு, இறைவனுடைய பெருமையை உணர்ந்து கொள்வதற்கான கல்வியை நாம் பயிலவில்லை என்றால் நம்ம படிச்ச படிப்பு எல்லாமே ஒரு இதுக்குமே பயன்படாது. உலகில் வாழறதுக்கு வேணா பயன்படும். ஆனா அப்ப கூட அந்த இறை அப்படிங்கிற எண்ணம் தான் நம்மளை நல்ல வழியில நம்மை செலுத்தும். அதனால அதை படித்து அதில் பயிற்சி பெறுவதை தவிர வேற எந்த பயிற்சினே சொல்ல முடியாது என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். எயிலார் பொக்கம் எரித்த எண்டோள் முக்கண் இறைவன். வெயிலாய் காற்றென வீசி மின்னாய் தீயென நின்றான். அதாவது வெயிலாய் காய்ந்தான்ங்கிறது புரிந்து கொள்ளணும். காற்றாய் வீசி அவரே போட்டிருக்காரு. மின்னாய் மின்னி அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். தீயென நின்றான். வெயிலாய் காற்றென வீசி மின்னாய் தீயென நின்றான். மயிலார் சோலைகள் சூழ்ந்த வன்பார்த்தான் பனங்காட்டூர் பயில்வானுக்கு அடிமைகட் பயிலாதார் பயில்வென்னே. நீ இதை படித்து இதுல பயிற்சி கொள்ளலைன்னா, இறைவனுக்கு அடிமை தொழில் பூண்டு அவனுக்கு தொண்டு செய்து அவனுடைய அடியார் பெருமக்களுக்கு தொண்டு செய்கின்ற அந்த தொண்டு பழகாம நீ வேற எதுல பயிற்சி எடுத்தாலும் அது உன்னை கடைத்தேற்றுகின்ற பயிற்சி என்றே கொள்ள முடியாது என்று கூறுகின்றார். அடுத்து இறைவனை விகிர்தன் என்று அழைக்கின்றார். விகிர்தன் என்றால் வேறுபட்ட இயல்போடு இருக்கின்றான். அப்படித்தானே? இந்த உயிர் சிற்றறிவுடையது, உணரக்கூடியது. ஆனா இறைவன் உற்றறிவினன், தானே உணர்பவன். ஆக மற்ற இப்படி வேறுபாடுகள்லாம் இருக்குல்ல. நமக்கு இன்பம் கொஞ்சம்தான், அதே இன்பமே துன்பமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இறைவன் அப்படி இல்லை. அவன் பேரன்பு உடையவன், பெருங்கருணையாளன். அந்த கருணை நம்மகிட்ட இருந்தாலும் நம்மகிட்ட கிடையாது. கருணை அவனுக்கே உரியது இல்லையா? அப்படி எல்லாவற்றிலும் நம்மை விட வேறுபட்டு நிற்கின்றவன் இறைவன். அதனால அவனை விகிர்தன் என்று கூறுகின்றார். வேதங்களுக்கெல்லாம் தலைவன் அவன்தான். அவன் கையில என்னெல்லாம் ஏந்திருக்கான் அப்படின்னா, மான் மழு இதெல்லாத்தையும் ஏந்திருக்கான். அதே மாதிரி கால தத்துவத்தை கடந்தவன் இறைவன். அவனை நீங்க கால தத்துவத்துக்குள்ள அடக்க முடியாது. நாமெல்லாம் கால தத்துவத்துக்கு அடங்கியவர்கள். இந்த வருஷம் பிறந்து இந்த வருஷம் இறந்து இத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்து அப்படின்னு கணக்கிட முடிகிறது இல்லையா காலத்துக்குள்ள. நம்ம இப்ப நம்ம நம்மை விட ரொம்ப வருஷமா இருக்கிறது வேணா நம்மளை விட வயது முதிர்வு அப்படின்னு சொல்லலாமே தவிர, ஆனா அதுவும் கால தத்துவத்துக்குள்ள அடங்கிடும் இல்லையா? ஊழி காலத்துல இது ஒன்றுக்குள் ஒன்று அடங்கி 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 கடைசியில காரணம் மொத்தமாக சுவாமிக்குள் அடங்கிவிடும். அப்படி எல்லா பொருட்களுமே அழியக்கூடிய தன்மையுடையனதான். அதுக்கு ஒரு எல்லை இருக்கும். அத்தனையும் கால தத்துவத்துக்கு உட்பட்டவை.
ஆனா இறைவன் மட்டும்தான் காலத்தை கடந்தவன். அதே மாதிரி காலன் அப்படிங்கிற பெயர் அவருக்கு ஏன் வந்தது அப்படின்னா, ஒருவரின் காலத்தை முடித்து வைப்பவர். அந்த காலனோட காலத்தையே முடிச்சிட்டாரு சுவாமி. எவனை எத்தி இது பண்ணார் இல்லையா திருக்கடவுர்ல, அதை நினைவூட்டுகின்றார். அந்த காலனுக்கே இனி உன் காலம் முடிஞ்சதுப்பா, முடிஞ்சு உன் காலம் மறுத்துட்டேன், இனிமே உனக்கு காலம் கிடையாது அப்படின்னு முடித்தவர் இறைவன். அவர் நச்சுப்பையுடைய பாம்பை இடையிலே அணிந்திருக்கின்றார். அவன் ஐயன், எங்களுக்கெல்லாம் தலைவன், எங்களுக்கெல்லாம் பெருமான், அறியாதார் அறிவென்னே, அவனை பற்றி எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு யாராவது சொன்னா உனக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம் என்று கூறுகின்றார். ஏன்னா நீங்க உலகத்து கல்வியில ரொம்ப மேலானவரா இருக்கலாம், உலகத்துல உள்ள எல்லா வகையான புத்தகங்களையும் கரைச்சு குடிச்சவரா இருக்கலாம், ஆனா சுவாமியை பற்றிய அறிவு உனக்கு இல்லை அப்படின்னா உனக்கு அறிவு இருக்குன்னு நான் ஒத்துக்கிடவே மாட்டேன் என்று கூறுகின்றார். அறிவு இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிடணும்னா என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்? நம்ம அறிவு இறைவனை பற்றிய செய்திகள் தெரிந்திருக்கணும். அவன் எப்படியெல்லாம் கருணையோடு இருக்கின்றான் என்பது தெரிந்திருக்கணும். அவனை எங்கெங்கெல்லாம் வணங்கலாம், அவனை வணங்குகின்ற முறை என்ன அப்படின்னு இது போன்ற அறிவை எல்லாம் திரட்டி வச்சிருந்தா தான் அது உண்மையான அறிவு என்று கூறுகின்றார். 7வது பாடல். மெய்யன் வெண்பொடி பூசும் விகிர்தன் வேத முதல்வன் கையில் மான் மழு ஏந்தி காலன் காலம் அறுத்தான் பைகொள் பாம்பு அறையார்த்த படிரன் தன் பனங்காட்டூர் ஐயன் எங்கள் பிரானை அறியாதார் அறிவென்னே என்று இந்த 7வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 8வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் யாரை விட்டு விலகியே இருக்க மாட்டானா, யாரை மறக்கவே மாட்டானா, சுவாமி யாரையும் மறக்க மாட்டான் இல்லை. ஆனா எப்பவுமே அவங்கள பற்றி சிந்தனை அவன்கிட்ட இருக்குமா? யாருக்கு? அவங்க யாருக்கு வஞ்சமே இல்லாத மனசு இருக்கோ, மற்றவங்களுக்கு தீமை நினைக்காத ஒரு மனசு, மற்றவங்களுக்கு தீமை நினைக்க நேரம் இல்லாம இறைவனையே பாடிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி மற்றவங்களுக்கு வஞ்சனை நினைக்க மனசு நேரம் இருக்கும்? அவங்க மனசு அது குற்றமில்லாததா மாறி இருக்கும், இறைவனை பற்றி சிந்தனை மட்டும் அவங்க மனசுல இருந்ததுன்னா. அப்போ அவங்களுக்கு வஞ்சமே இல்லாம இருக்கும். அப்பேற்பட்டவங்களோட மனத்துல போய் தங்கி அதை மறக்காம அங்க போய் தங்கி இருக்கின்றவன் யாரு? இவனுக்கு பிறப்புங்கிறதே கிடையாது. ஆனா இவன் யாருடைய மனதிலே தங்கி இருக்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் பிறப்பு உண்டு, ஒரு காலத்திலே இறப்பும் உண்டு. ஆனா அதுக்கப்புறம் பிறப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள போகின்றவன் இந்த பிறப்பிலே என்று கூறுகின்றார். அவன் தன்னுடைய ஒரு பாகமாக செம்பஞ்சு குழம்பு அணிந்த கால்களை உடைய பாதங்களை உடைய உமையம்மையை கொண்டிருக்கின்றார். அது மகிழ்ச்சியோடு அவளை தன் பாகமாக கொண்டிருக்கின்றார். பெரிய பெரிய மணி மாடங்கள்லாம் இருக்கான் வன்பார்த்தான் பனங்காட்டூர்ல. அந்த மாடங்கள் ஏதோ மலை உச்சி மாதிரி இருக்கிறதுனால வானோடு போகின்ற மேகங்கள் எல்லாம் அந்த மாடங்கள் மேல அப்படி தங்கிட்டு போகுமா. இது பெரிய மலை உச்சி மாதிரி ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு அதுல தங்கிட்டு போகுமா. அப்படிப்பட்ட உயர்வான மாடங்களை கொண்ட வன்பார்த்தான் பனங்காட்டூர். அப்ப அந்த பெருமான் எங்களோட நெஞ்சத்திலும் எழுந்தருளி இருக்கின்ற பெருமானாகும். அவனை நினைக்காதவங்களுக்கு நினைப்புன்னு ஒண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப நம்ம எது மேலேயாவது விருப்பம் கொண்டிருக்கோம்னு வைங்களேன், நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நின்றாலும் கிடந்தாலும் இருந்தாலும்னு சொல்ற மாதிரி என்ன செய்தாலும் அந்த இது நம்ம மனசை விட்டு போகாது இல்லையா? அதே மாதிரி இறைவன் மேல நம்ம நினைப்பு திரும்ப ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நம்ம நெஞ்சம் பூரா அவருடைய நினைப்பு தான் எப்பவும் இருக்கும். துஞ்சல் இல்லாத பொழுதிலும் அப்படிம்பார் இல்லையா? தூங்குற போதும் சரி, எப்பனாலும் சரி அந்த சுவாமியை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு சுவாமியை நினைக்காத நினைப்பே இல்லை. சுவாமியை நினைக்கலன்னா நம்ம எதை பத்தி நினைப்போம்? அடுத்து என்ன செய்யலாம், இந்த உலகியல்ல எப்படி சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கு நம்ம எப்படி பொருள் ஈட்டலாம், நேர்மையான வழியில ஈட்டாம குறுக்கு வழியில போய் ஈட்டினா நிறைய கிடைக்குமே அப்படிலாம் நினைப்பு ஓடிச்சுன்னா அது நினைப்பே இல்லைங்க. சுவாமியை பத்தி நினைச்சா மட்டும்தான் அது நினைப்பு. அது கெடுதல், அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு நம்மிடம் கூறுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பாடலை பார்ப்போம். 8வது பாடல். வஞ்சமற்ற மனத்தாரை மறவாத பிறப்பிலியை பஞ்சிச்சீரடியாளை பாகம் வைத்து உகந்தானை மஞ்சுற்ற மணிமாட வன்பார்த்தான் பனங்காட்டூர் நெஞ்சத்து எங்கள் பிரானை நினையாதார் நினைவென்னே. எங்கள் பிரானை நினையாதவங்களுக்கு நினப்புன்னு ஒன்று இருக்குன்னே நான் ஒத்துக்கிட மாட்டேன் என்று கூறிவிடுகின்றார்.
அடுத்து 9வது பாடல்ல என்ன சொல்லுகின்றார் என்றால், மேகம் போன்ற கருமையான நிறமுடைய திருமால், அப்புறம் தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கின்ற பிரம்மன். இவங்க 2 பேரும் என்ன செய்கின்றார்கள்? நமக்கு அவங்க பெரிய படைக்கின்ற கடவுள், ஒருவர் காக்கின்ற கடவுள்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க 2 பேரும் சுவாமிக்கு பணிவிடை செய்யறதுக்கு காத்து நிக்கிறாங்களாம், உழைக்க தயாராக இருக்கின்றார்களாம். அவனுக்கு பணி செய்யும் போது அந்த உழைப்பை கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள், உழைத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். அதனால அவங்கள அப்படி காத்து நிற்காங்க, என்ன செய்யலாம், சுவாமிக்கு என்ன பணிவிடை செய்யலாம் அப்படின்னு காத்து நிற்கின்றார்களா. அது மாதிரி இந்த உலகத்துல உயர்வான வானம் இருக்கு, ஆகாயம். அந்த ஆகாயத்தை விட உயர்ந்து நிற்பவன் யாரு? சுவாமி. எல்லாமே அவனுக்குள் தானே அடக்கம். அப்ப அதை விட அவன் உயர்ந்து தானே இருப்பான். அப்படிப்பட்ட பெருமான் அவன் மிகவும் பழமையானவர். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் இறைவன். அப்பேற்பட்ட பழமையானவன் அவன் பனங்காட்டூர்ல அவன் தன்னுடைய ஊராக அவன் எடுத்து கொண்டிருக்கின்றான். ரொம்ப சந்தோஷமா அந்த அது என்னோட ஊர் அப்படின்னு அங்கே எழுந்தருளி அங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய காது அதிலே குழை தொங்குகிறது. அவனுடைய காதிலே குழை இருக்கிறது. அந்த குழை காது உடைய பெருமானுக்கு அடிமை செய்தோம்னா நமக்கு என்ன வரும்? ஒரு குழைவு வரும் இல்லையா, நெகிழ்ச்சி வரும் இல்லையா. அந்த நிகழ்ச்சி தான் உண்மையிலேயே நல்ல நிகழ்ச்சி. இது தவிர மற்ற உலகியல் பொருட்களுக்காக உங்களுக்கு தோன்றுகின்ற நிகழ்ச்சி, அதை நிகழ்ச்சின்னே சொல்லாதீங்க. அது சும்மா ஏதோ ஒரு மாற்றம் உங்க இதுல, அவ்வளவுதான் அப்படிங்கிறது. அதாவது யாரை பார்த்து எதை பார்த்து நாம் நெகிழ வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார். சுவாமியை பார்த்து எவ்வளவு உயர்வான பெருமான், எப்படியெல்லாம் அருள் புரிகின்றான், நான் இவ்வளவு தப்பு பண்ணியிருந்தும் என் மனதுக்குள்ள குடியிருக்கானப்பா அப்படின்னு அடியே நெகிழ்ந்துருவோம் இல்லையா. அப்படி உணர்ச்சி மேலிட அப்படி குதுகுதுப்பு எய்தி அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா. அப்படி ஒரு மயிர் புலகாங்கிதம் அடைந்து அப்படி ஒரு நெகிழ்ச்சியான இது அப்படி இருந்தா தான் அது நிகழ்ச்சி. இல்ல நமக்கு பிடித்த ஒரு உணவை பார்த்த உடனே நம்ம மனதிலே ஒரு மாற்றம், உடலிலே ஒரு மாற்றம் எல்லாம் வருது, அது குழைவா? இல்ல, அது குழைவில்லை, அது வேற ஏதோ ஒரு வெளிப்பாடு, அவ்வளவுதான். குழைதல் அப்படின்னா இறைவனை நினைந்து குழைவதுதான் உண்மையான குழைவு என்று இந்த பாடலிலே கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். மழையானும் திகழ்கின்ற மலரோன் என்று இருவர் தாம் உழையா நின்று அவர் உள்க. அவங்க 2 பேரும் கடுமையா உழைச்சுக்கிட்டு அங்கேயே நிக்கிறாங்க. எப்பா சுவாமிக்கு என்ன தொண்டு செய்யலாம் அப்படின்னு. உயர் வானத்து உயர்வானை, வானத்தை விட உயர்வாக கருதக்கூடியவன் பழையானை, பனங்காட்டூர் பதியாக திகழ்கின்ற குழை காதற்கு அடிமைக்கட் குழையாதார் குழைவென்னே. அவனுக்கு அடிமை தொழில் பூண்டு அதன் மூலம் குழைந்து நெகிழ்ந்து போகின்றவர்களது நிகழ்ச்சிதான் உண்மையான நிகழ்ச்சி. அது அல்லாத நிகழ்ச்சி நிகழ்ச்சியாகவே கருதப்பட மாட்டாது என்று கூறுகின்றார். அடுத்து 10வது பாடல் பதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக அமைந்திருக்கின்றது. எந்த ஊர் பெருமான்? முதல்ல சொல்லிடுவார் இல்லையா. பாரூரும் பனங்காட்டூர் பவளத்தின் படியானை. பார் ஊரும் அப்படின்னா இந்த நிலம் முழுக்க புகழ் பரவி இருக்கான். இது பனங்காட்டூரோட புகழ் நிலம் முழுக்க பரவி இருக்கான். அந்த புகழ்மிக்க பனங்காட்டூர் பவளம் இருக்காரே, அங்கே இருக்கின்ற பெருமான் யார் பாடுனா? சீரூரும் திருவாரூர் சிவன் பேர் சென்னியில் வைத்த ஆரூரன் அடித்தொண்டன் அடியன் சொல் அடிநாய் சொல். நான் ரொம்ப அடியன், என்னுடைய சொல். நான் அடி நாய். தன்னை எவ்வளவு பணிந்து சொல்லுகின்றார் பாருங்களேன். நான் அடியன், நான் அடி நாய் என்று கூறுகின்றார். என்னுடைய சொல் சுவாமியுடைய திருவடியே, திருவாரூர் சுவாமியுடைய திருவடியே என் தலைமையில வைத்து பாடுகின்றவன் யாரு? ஆரூரன், நம்பியாரூரன் ஊரன். அவர் அடித்தொண்டன் அப்படின்னு தன்னை மிகவும் இறைவனுக்கு அடிமை என்று விளக்கமாக முதல்ல சொல்லிட்டு, அடுத்தது ஆரூரன் அடித்தொண்டன் அடியன் சொல் அடிநாய் சொல். என்னுடைய சொல் அடியாருடைய ஒரு அடியனுடைய சொல்லு. என்னுடைய சொல் ஒரு அடி நாயோட சொல்லு. தன்னை நாய் என்று ரொம்ப பணிந்து கூறுகின்றார். நான் அடியன் அடிநாய் என்று தன்னை கூறுகின்றார். அவனுடைய சொல், என்னுடைய சொல்லை
ஊர் ஊரன் உரை செய்வார். வாங்க வன்காட்டூர் வன்பார்த்தான் பனங்காட்டூர்ல வந்து பாடினாத்தான் இதுக்கு பலன் அப்படிலாம் சொல்லலை. ஊர் ஊரன், எந்த ஊர்ல இருந்து வேணாலும் பாடுங்கப்பா. நீங்க எந்த ஊர்ல இருந்து பாடினாலும் ஊர் ஊரன் உரை செய்வார். உயர்வானத்து உயர்வாரே, உயர்வான வானம் சிவலோகம் இருக்கே, அதற்கு சென்று உயர்ச்சியை பெறுவார்கள். அதனால நீங்க வன்பார்த்தான் பனங்காட்டூருக்கு வர முடியலையேன்னு கவலைப்படாதீங்க. எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல இருந்துகிட்டு இவரை சுவாமியை நினைந்து இந்த 10 பாடல்களையும் பாடுங்கள். உங்களுக்கு உயர்வான சிவலோகம் கட்டாயம் கிட்டும் என்று பதிக பலன் சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மலர் கொண்டு வணங்க வேண்டும். அன்றலர்ந்த மலர் தேன் மனம் மிகுந்த மலர். அப்புறம் உள்ளம் உருகி அவனை அடையலாம், உள்ளம் நெகிழ அவனை நினைக்கலாம். அப்படி அவனை நினைத்து கொண்டே இருந்தால் நம் மனதிலே அவன் வந்து குடியேறுவான் என்பது போன்ற பல செய்திகளை கூறியது இந்த பதிகம். அருள்நிறை பனங்காட்டுநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை அமிர்தவல்லி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு கிருபாநாதேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை கிருபாநாயகி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, நீழ்புவி வாழிய, கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.